ஓசேயாவின் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமனால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் தாசனாக இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமனால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அறிவை வெறுத்தாய் என்று சொல்லுகிறது. அநேக ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் நீதிமொழியில் சொல்லுகிறார், ஞானத்தை கூப்பிடு, அறிவை கூப்பிடு என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் 19ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஞானத்தை வா என்று கூப்பிடு, ஞானத்தை கூப்பிடு என்று சொல்லுகிறார். அநேக ஜனம் சொந்த ஞானத்தில் மனுஷன் நடக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமனால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய அறிவை கொடுக்கிறார். தேவனுக்கே ஞானத்தை சொல்லுகிறது, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் படைத்த சகலத்தையும் படைத்த தேவன், வானத்தை ஞானமாய் படைத்த தெய்வம், ஞானமாய் படைத்தாராம். பெரிய சுடர்களை உண்டாக்கின தேவன், அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஏன் என்று சொன்னால் தேவனுடைய அறிவை வெறுக்கிற ஜனங்கள். ஏன் பாருங்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறது, எதற்காக இவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று சொல்லி, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், அதனால் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டாய். அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை தொடுவதே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சபையில் கேட்கிற வார்த்தையோடு சரி, வீட்டுக்கு வந்து அந்த சபையில் அந்த பைபிள் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது, அந்த வார்த்தை எங்கே இருக்கிறதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஆண்டவருடைய வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துவிட்டேன். அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் எங்கே தடுமாறி போகிறார் என்று யாருக்கும் தெரியாத மாதிரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். பிள்ளை எங்கே போகிறான், எங்கே வருகிறான் என்பது தெரியறதில்லை. கிறிஸ்துவ சொல்லுகிறார், நீ வேதத்தை மறந்தாய். அநேகர் வேதத்தை மறப்பதனாலே ஆண்டவர் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது, இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதத்தை மறந்த நாள் தன் பிள்ளைகளை மறந்து விடுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீ என் ஆசாரியனாக இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று சொல்கிறார். அநேகருடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகள் தடுமாறி போகிறார்கள். காரணம் வேதம். தேவனுடைய வேதத்தை ஆசாரியனை நம்புவதில்லை, விசுவாசிகளும் நம்புவதில்லை. காரணம், வேதத்தை மறந்தால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளையை நான் மறந்து விடுவேன் என்று சொல்லி. அநேக பிள்ளைகள் கர்த்தர் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் என்று சொல்கிறார், ஆசீர்வாதம் என்று சொல்கிறார். ஆனால் அப்படி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் காரணம் எல்லாம் பெற்றோர்கள் வேதத்தை நேசிப்பதில்லை, வேதத்தின்படி நடப்பதில்லை. கர்த்தருக்கென்று வாழுகிற வாழ்க்கை விட்டு விட்டார்கள். நீங்கள் அநேக இடத்திலே பார்த்தால் கர்த்தருடைய வேதத்தை செல்போனில் தேடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை வேதத்தை ஆண்டவர் சொல்கிறார், என் மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போனால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நாம் தியானிப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தியானம். யோசுவா சொல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அவன் ஒரு நாளும் கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்காதனால ஆண்டவர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறார். உன் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய வேதத்தை மறக்காதபடி இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவானாக இருப்பான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். நம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், இரவும் பகலும் தியானமாக வேண்டும், சத்தியத்தை நடக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாய், அதன்படி நடந்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற அநேக குடும்பங்களை பார்க்கிறேன். பிள்ளைகள் ஒரு பக்கம், தாய் தகப்பன் ஒரு பக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் நல்ல செபிக்கிற குடும்பம். பிள்ளையை வளர்த்து அவன் நாளாக்கி அவனை பாரின்னு கிளம்பிச்சிட்டாங்க. அவன் வேலை செய்து அங்கே போய் பிள்ளை என்ன செய்கிறான் என்று தெரியாது.
இவர்கள் அவருடைய பணத்தை மாத்திரமே இங்கே வாங்கி கொண்டு ஆண்டவர் தேவனை விட்டு கடந்து போனார்கள். நாட்கள் வந்தது. பையன் அங்கிருந்து ஃபோன் பண்ணான், எனக்கு வேலை போய்விட்டது என்று சொல்லி கதறார்கள். ஐயோ, ஏன் வேதத்தை மறந்தனால் அங்கே இருக்கிற உன் பிள்ளைகள வேலை பறிபோனது. இங்கே உணர்ந்தார்கள், நம் கர்த்தருடைய வேதத்தை மறந்தனால் தன் பிள்ளை வாழ்க்கையை கர்த்தர் மறந்தார் என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது மறுபடியுமாக தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அந்த குடும்பத்தை ஜெபித்த போது அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எனக்கு தெரிந்த குடும்பம் கர்த்தர் மாற்றினார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஒரு நாளும் தன் தாயின் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் வேதத்தை விட்டு அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை கற்றுத்தரும். நமக்கு முன்போடியாக இருந்த அநேகர் ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை கொடுக்கிறது. 1 மணி நேரமாவது என் சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொன்னார். ஆண்டவருடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிப்போம். வேதத்தின் ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பிள்ளைகளை நன்றாய் நடத்து. அநேக பிள்ளைகளின் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் பிறம்பினால் அடி, அவன் சாகான் என்று சொல்லுகிறான். அவன் முதிர் வயதானாலும் அவன் விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்று சொல்லுகிறார் தேவன். கர்த்தர் நம்ம நடத்துவோம். வேதத்தை ஒரு நாளும் மறக்காதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் நடப்பட்டு தன் நாளத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிற தேவன். வேதத்தை மறக்காதபடி என் ஜனங்கள் அறிவை வெறுத்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறந்துவிடுவேன். மறக்காதபடி கர்த்தருடைய வேதத்தை தியானம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் ஆமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களையும் உங்கள் இல்லங்களையும் கர்த்தர் இதை கேட்கிறதான அநேக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமே.